நவ்யா, உங்கள் வீட்டில் சூப்பர் மார்க் வாங்கினதுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அதெல்லாம் காட்டுறியா? எங்களுக்கு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. இது எடுத்துகிட்டு வரேன் வீட்டுக்கு போயிட்டு. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இந்த இடமே ஃபில் ஆகிற அளவுக்கு கிஃப்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு இந்த பியூட்டிஃபுல்லான லிட்டில் பிரின்சஸ் பென்சில் பாக்ஸ் தான். இதோட ஹைலைட் பாருங்கள். அப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. இங்கே பாரு, இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி சும்மா அழுத்துனா போதும், ஓப்பன் ஆயிரும். பார்த்தியா, உள்ளே வந்து நிறைய பென்சில்ஸு பென்னுன்னு சூப்பராக வச்சுக்கலாம். இப்போ தானே லீவ் விட்டுருக்காங்க, இனிமேல் தான் நிறைய திங்ஸ் வாங்கி தருவாங்க. எல்லாமே ஃபில் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லை, இந்த பாக்ஸோட ஹைலைட் பார்த்தீங்களா? என்னடா இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கானே பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இப்படி ஆன் பண்ணால் டார்ச் லைட் எரியும். சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், செம்மையாக இருக்குது இந்த டார்ச். மூஞ்சில் அடிக்காத. இந்த டார்ச் வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? பேக்கில் ஏதாச்சும் பொருள்லாம் தெரியலைன்னு வச்சுக்கோயே, இந்த டார்ச் எடுத்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். சூப்பர்ல? அது சரி, பேக்கில் பென்சில் பாக்ஸே காணோன்னா எப்படி தேடுவேன்? ரொம்ப பண்ணாதீங்க, ஓகேவா? எவ்வளோ ஸ்டைலாக இருக்குது பார்த்தியா? என்னோட மாமா தான் இதை அனுப்பிச்சாரு. இது மட்டும் இல்லை, எங்கள் மாமா நேர்லேயே வர போகிறாரு. நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன வாங்கி வச்சுருக்காருன்னே தெரில. நம்ம எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நிறைய சாக்லேட்ஸ் தான் வாங்கிட்டு வருவார். இங்கே பார்த்தீங்களா, இந்த பென்சில் இதெல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. இது ஃபாரினில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படியே இந்த பார்த்தீங்களா, சூப்பரான ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இந்த ஸ்மெல் கூட வரும் இந்த பென்சிலில். சூப்பராக இருக்குல்ல? அது மட்டும் இல்லை, இந்த எரேசர் பாரு, சூப்பரான ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ஸ்மெல் வரும். கலராக இருக்குல்ல? இதெல்லாம் அழிக்கவே மனசு வரல. சரி, ஓகே, செம்மையாக இருக்குது. இது மாதிரி எனக்கும் வாங்கி தர சொல்கிறியா உன் மாமாட்ட சொல்லி? கண்டிப்பாக சொல்கிறேன் டயானா, ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். எனக்கு ரொம்ப நாளாக இந்த பாப்பெட் ஒன்று வச்சுருந்தேன்ல, இது விளையாடி எனக்கு போர் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து சும்மா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அழுத்தி இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கான இதுவே முடிஞ்சிருச்சு. அதனால ஆட்டோமேட்டிக் பாப்பெட் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இது வந்து சும்மா ஃபோன் பார்த்துட்டே இருக்க வேணாம், ஏதாச்சும் சூப்பராக கேம் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா, இப்படி அழுத்துனா செம்மையாக வந்துடுது. அது மட்டும் இல்லை, இப்படி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், திரும்ப வந்துடும். ஸோ அது ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவே இல்லை, இது போர் அடிக்குதுன்ட்டு நான் வந்து இது வாங்க சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், ஆன் பட்டன் இருக்குது, ஆஃப் பட்டன் இருக்குது, அப்புறம் சவுண்ட் இருக்கும். இதில் மியூசிக் அழகாக வரும். பேட்ரி போட்டோன்னா செம்ம மியூசிக் வரும். அது மியூசிக் போட்டு இது பண்ணோன்னா சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஃபேவரட்டான கேம் இப்போ இதுதான், ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? என் மாமாட்ட நிறைய கேம்லாம் சொல்லியிருக்கேன், என்ன வாங்கிட்டு வராருன்னு தெரில. சாக்லேட்ஸ் தான் அள்ளிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன், கேட்குறாரா என்னன்னு தெரில. வாங்கிட்டு வராமல் இருக்கட்டும், அப்புறம் இருக்குது அவருக்கு. நீ எல்லாமே காட்டுற, ஆனால் இந்த வெயிலில் சுத்தமாக காற்றே இல்லை. அப்பா, எவ்வளோ வெயிலாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல. பேசாமல் நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா, இல்லை ஈவினிங் பார்க்கலாமா? இங்கே பாரு, எவ்வளோ மரம் இருக்குது, ஒரு இலை கூட ஆடலை. சபா, காற்றுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எங்கள் அப்பா ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு பாரு. இது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆயிடுவீங்க. இது நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஓகேவா? இங்கே பாருங்க, டடா, சூப்பரான என்னது ஹேண்ட் ஃபேனா? இது எப்படி யூஸ் பண்ணுறது? என்னது இது, இவ்வளோ சின்னதாக ஒரு ஃபேன் இருக்குமா? நம்ம சைஸ்க்கு இருக்குது, பரவாயில்லையே. இது ஸ்டாண்டிங் ஃபேன் மாதிரி இருக்குது. இது நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது ப்ளூ கலரில் இருக்குது, வெளியில் என்னென்னமோ கலர் போட்டிருக்கு. ஓ, ப்ளூ கலர் உன்னோட ஃபேவரெட்டில் நான் மறந்தே போயிட்டேன். வாவ், செம்மையாக இருக்குது நவ்யா. வேறு லெவலில் தான் உங்கள் வீட்டில் வாங்கி தராங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, சூப்பரான ஸ்மைலிலாம் போட்டு அழகாக ஃப்ளவர் மாதிரி டிசைன் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னது இது, ஒயரு? ஓ, இந்த ஒயர் வச்சு தான் சார்ஜ் போடுவாங்களாம். பரவாயில்லையே, சார்ஜ் போட்டு நிறைய வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. பேட்ரி போட மாதிரி இருந்தால் கூட அடிக்கடி பேட்ரி மாற்றணும். நம்ம வீட்டில் வேறு டக்குன்னு பேட்ரி வேறு வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் இந்த சார்ஜ் போடுறது தான் ஈஸியாக இருக்குல்ல? இங்கே பாரு, இந்த ஸ்விட்சு. தெரியும், நான் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தியா, செம்ம காற்று வருதுல்ல? இங்கே பாரு, இப்படியே சூப்பரான இந்த வெயிலில் கூட செம்ம காற்று வாங்கிட்டு ஜாலியாக நம்ம விளையாடலாம். இனிமேல் நம்ம வெளியில் விளையாடணும்னாலே இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, நம்ம எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பொருளை கொண்டு வரட்டுமா? அது என்னன்னு எல்லாரும் பார்க்க ரெடியாக இருங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க, நான் இப்போ காட்ட போகிறேன். டடா, இங்கே பார்த்தீங்களா, சூப்பரான லிப்ஸ்டிக் சாக்லேட்டு.
ஏய் என்ன சொல்கிற? இது லிப்ஸ்டிக் சாக்லேட்டா? ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்குது. இதெல்லாம் சாக்லேட்டே இல்லை, நீ பொய் சொல்கிற. இது எல்லாமே லிப்ஸ்டிக் தான், கலர் லிப்ஸ்டிக். எனக்கு நல்லாவே தெரியும். இது பார்க்கும்போது தெரியுது. என்னது இது? பச்சை கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, ஒன்று கலராக இருக்குது. என்னது இது? என் ஹைட்டுக்கு இருக்கும் போல இருக்கே. செம்மையாக இருக்கு என்னை பார்க்க. ஆனால் என்ன நீ சாக்லேட்னு சொல்கிற? டவுட்டாக இருக்குது. ஆமாம், ஏதோ கிரேசி கேண்டீன்னு போட்டிருக்கு, லிப்ஸ்டிக் கேண்டீன்னு. என்ன நீ சொல்கிற? சரி ஓப்பன் பண்ணி காட்டு. எனக்கு நம்புற மாதிரி இல்லை. நீ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நீ டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நாங்கள் நம்புவோம்ப்பா. ஆமாம் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். எல்லா சாக்லேட்டையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தியா, சூப்பரான எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து லெமன் ஃப்ளேவரு, ப்ளூ வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவரு, க்ரீன் என்னன்னா மாங்காய் ஃப்ளேவர் இல்லடி. ஐயா, இது க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர். எல்லாம் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ். சும்மா மாங்காய் கீங்கன்னுலாம் சொல்லிட்டு இருக்காது சரியா? அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ஃபிங்கர் லாலிபாப். ஆமாம், நீ சொன்ன மாதிரி கரெக்டு. உன் ஹைட்டுக்கு இருக்குல்ல, இது வந்து உன் ஹைட்டுக்கு எல்லாமே நீ சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான், வயிற்றில் பூச்சி வந்துடும். இது ஒவ்வொன்றா எடுத்து ஆளுக்கு பிரிச்சுப்போம். இது வந்து ஃபிங்கர் கேண்டி தான். இங்கே பார்த்தியா, இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சூப்பராக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். இரு நீ சாப்பிட்டு பாரு, அப்போ தான் நீ நம்புவ. செம்மையா இருக்கே. எல்லாரும் சாப்பிடுங்க, நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போதான் நானே இது ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணுறேன். என்ன உனக்கு ப்ளூபெர்ரி பிடிக்காதா? ஆமாம் நவ்யா, எனக்கு ப்ளூபெர்ரியே பிடிக்காது, எனக்கு ஸ்ட்ராபெர்ரி தான் பிடிக்கும். சரி இங்கே பாரு, நான் ஸ்ட்ராபெர்ரி எடுத்துட்டேன். ஸ்ட்ராபெர்ரி எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி ஸ்ட்ராபெரிக்கு மட்டும் கேப் கொடுத்துருக்கேன் பாரு. ஒரே ஒரு இதில் இப்படி ஃபிங்கரில் போட்டுக்கணும். இதுக்கு தான் ஃபிங்கர் லாலிபாப்னு சொல்லுவோம். இப்போ சாப்பிட்டு பாரு. so tasty. நான் கூட எரேசர் நினைச்சேன். செம்மையா இருக்கு. இப்போ இது லிப்ஸ்டிக்னு எப்படி சாக்லேட்னு நம்புறது? சரி ஓபன் பண்ணி சாப்பிட்டு தான் பாப்போமே. சாப்பிட்றதுக்கு என்னென்ன சீன் போடுற பாருங்க. இருங்க, நானே ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அப்பதானே நம்புவீங்க. பாத்தியா, லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியும் இருக்கு, அப்படியே நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கு. கிரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் கொஞ்சம் புளிப்பா இருக்குல்ல, நல்ல செம்மையா இருக்கு. இந்த ஹோல்ஸ் வழியா சூப்பரா அந்த சாக்லேட் ஜெல்லி மாதிரி அழகா வருது. அப்படியே சாப்பிட்டு செம்மையா இருக்கும். லக்ஷனா, நீயும் சாப்பிட்டு. இரு, அடுத்த ஃப்ளேவர் எடுக்கலாம். என்னது இது? காலியான மாதிரி இருக்கு. இரு இந்த வாட்டி நானே சாப்பிட்றேன். செம்மையா இருக்கே. இப்போ நம்புறேன் நவ்யா, நீ கண்டிப்பா சூப்பரான சாக்லேட்ஸ் தான் ஃபாரின்லேருந்து கொண்டு வர ஆர்டர் பண்ண சொல்லியிருப்பேன். எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீ ஆர்வமா இருக்கிறத விட நான் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எப்படா உங்க மாமா வருவாரு? கொண்டு வந்த சாக்லேட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லெமன் ஃப்ளேவர் தான். ஆமா, செம்மையா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, உங்க மாமா எப்படா வருவாருன்னு ஆர்வப்பட்டுட்டு இருக்கோம் நாங்க. ஓகே சிட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.